நெடுஞ்சாலை ஓரங்களில் செயல்படும் மதுக்கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அத்தகைய கடைகளை இடமாற்றம் செய்வதில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள கடைகளையும் ஓரிரு நாட்களில் இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் இன்னும் மாற்று இடம் கிடைக்காத கடைகளை டாஸ்மாக் நிறுவனம் தற்போது மூடி வைத்துள்ளது. அதே நேரத்தில் நெடுஞ்சாலை ஓரங்களில் செயல்பட்டு வந்த மதுபான கடைகளை அருகே உள்ள ஊர்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல், சிவகங்கை, அரியலூர், வேலூர், திருவள்ளூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இவ்வாறு கடைகளை ஊருக்குள் மாற்றுவதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு தொல்லைகளை உருவாக்கும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் சில பகுதிகளில் மதுபான கடைகளை ஊருக்குள் மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் 504 மதுபான கடைகளும், மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் 1000க்கும் அதிகமான மதுபான கடைகளும் செயல்பட்டு வந்தன. தமிழகத்தில் நெடுஞ்சாலையோரங்களில் இயங்கி வந்த மதுபான கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 25ஆம் தேதி உத்தரவிட்டது. அது குறித்த சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். நெடுஞ்சாலையோரங்களில் மதுபான கடைகள் செயல்படுவதால் வாகன விபத்துக்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அத்தகைய கடைகளை அகற்ற வேண்டுமென அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பரில் மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலையோரங்களில் செயல்படும் மதுபான கடைகளை மூடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரமுகரும் சமூக நீதிக்கான வழக்கறிஞர்கள் பேரவைத் தலைவருமான கே. பாலு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் தமிழகத்தில் நெடுஞ்சாலையோரங்களில் செயல்படும் அனைத்து மதுபான கடைகளையும் அகற்ற வேண்டும் என்றும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் அந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. முன்னதாக மதுபான கடைகளில் அதிக முதலீடு செய்திருப்பதாக கூறி பார் உரிமையாளர்கள் சங்கம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதேபோல் நெடுஞ்சாலையோரம் உள்ள மொத்தமுள்ள 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளில் 355 கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு டாஸ்மாக் சார்பில் கூடுதல் கால அவகாசம் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசு மதுபான கடைகளை அருகில் உள்ள கிராமங்களுக்கு மாற்றும் நடவடிக்கைக்கு பல்வேறு இடங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஊருக்குள் மதுபான கடைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சில இடங்களில் சாலையோர மதுக்கடைகளை அகற்றக் கோரியும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அதனால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு முழுமையாக நடைமுறைக்கு வருவது எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றுவதில் இத்தனை சிக்கல்கள் ஏற்படும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கவில்லை என்றே சொல்லலாம். சாலைகளில் இருக்கும் மதுபான கடைகளை ஊருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்த தொடங்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் நெடுஞ்சாலையில் இருந்த மதுபான கடையை ஊருக்குள் மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க பன்னீர்வாக்கத்திலையும் சிரண்யா ரோட்லயும் வைன் ஷாப் 2 கடை தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற வைன் ஷாப் உள்ள எடுத்துன்னு போடுறாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க மறியல் பண்றோம். பல முறை மனு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணல, அதனுடைய நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதனால எங்களுக்கு உடனே சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு மறியல் பண்ணிருக்கோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தேவக்கோட்டை ரஸ்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த மதுபான கடையை ஊருக்குள் இருந்த தேவாலயம் அருகே மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் புனித அருளானந்தர் ஆலயம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. தினசரி 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் இங்கு தொழுகை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தமிழக அரசினுடைய அரசு மதுபான கடையை திறப்பதற்கு இன்றைய தினம் முயற்சி செய்தார்கள். அதை நாங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் திரண்டு அதை மறித்து இருக்கிறோம். திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த மதுபான கடை அருகில் உள்ள கல்லாத்துப்பட்டி என்ற கிராமத்திற்குள் மாற்றப்பட்டு இன்று விற்பனையும் தொடங்கப்பட்டது. அதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் மதுபான கடையை அங்கிருந்து மாற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரைப்பாடியில் உள்ள ஒயின் ஷாப்பு கல்லாத்துப்பட்டிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனால எங்கள் ஊர் கிராமத்து பொதுமக்கள் பெண்களுக்கு இடையூறாக இருக்கிறதுனால இந்த கடையை மாற்றம் செய்யணும்னு சொல்லி கடையை முற்றுகையிட்டு இருக்கிறோம். மீண்டும் இந்த கடை இதே இடத்தில் இருந்தால் பல்வேறு போராட்டங்களை சந்திப்பதற்கு எங்கள் ஊர் பெண்களும் சரி ஆண்களும் சரி எங்கள் ஊர் கிராமமும் தொடர்ந்து இந்த போராட்டம் செய்யும்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பொதுமக்களின் எதிர்ப்புக்கு பணிந்த டாஸ்மாக் அதிகாரிகள் மதுபான கடையை இடமாற்றம் செய்யும் முடிவையே கைவிட்டுவிட்டனர். இதேபோல் சாமிகவுண்டன்பாளையத்திலும் கோவில் அருகே இரவோடு இரவாக மாற்றம் செய்யப்பட்ட மதுபான கடைக்கு பெண்கள் பூட்டு போட்டனர். குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் தேவாலயம் அருகே புதிய மதுபான கடை அமைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனியில் நெடுஞ்சாலையிலிருந்து அள்ளிநகரம் குடியிருப்பு பகுதிக்கு மாற்றப்பட்ட மதுபான கடைக்கு பொதுமக்கள் பூட்டு போட்டனர். ஸ்டேட் பேங்க் முன்புறமாக மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக கேளிக்கை விடுதி ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்பதை அறிந்த இந்த கருங்கல் பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் கட்சிகளை கடந்து அனைத்து மக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பிராண்டி கடை இருக்கிறதுனால பிள்ளைய காலை 6 மணி இருக்கு, ஸ்கூல் விட்டு இந்த பாதை வழி வர முடியல. இது மெயின் சாலை, கிட்டத்தட்ட 10,000 குடும்பத்துக்கு மேல இந்த கை வேலைதான் இருக்கும். என்ன ஸ்கூல்ல இருந்து கோயில் குளத்துக்கு இருந்து எல்லா வேலைக்கும் நாங்க இந்த வழியாத்தான் போகணும் வர்றோம். ஆனா குடிச்சிட்டு அவன் ஒதுங்க மாட்டேங்கிறான், எடுக்க மாட்டேங்கிறான். கடை மெயின்ல இருக்கிறப்ப எங்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை. இதே கடை உள்ள வந்துச்சுன்னா எங்க பொதுமக்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரசு மதுபான கடை அகற்றப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து அரியலூர் அருகே உள்ள மீன்சுருட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையோர மதுபான கடைகளை ஊருக்குள் மாற்ற எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கத்தில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முழுமையாக நிறைவேற்றப்படுமா என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் தற்பொழுது எழுந்துள்ள கேள்வி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் மேனா உலகநாதன் மற்றும் அரியரீகன். நீதிமன்ற உத்தரவால் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசு மதுபான கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்றும் நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. அதே நேரத்தில் கிராமங்களுக்கு அந்த கடைகளை மாற்ற எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் வேலூர் மாவட்டத்தில் புதிய மோசடி அரங்கேறியுள்ளது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருந்த டாஸ்மாக் கடைகளின் பின்பகுதியில் புதிய கதவை வைத்து நூதன முறையில் விற்பனை நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற உத்தரவால் டாஸ்மாக் மதுபான கடையின் முகப்பு பக்கம் முழுவதுமாக சிமெண்ட் பூசி அடைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே கடையின் பின்பக்கம் புதிதாக ஷட்டர் பொருத்தப்பட்டு விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடை வேலூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இதேபோல் மற்றொரு டாஸ்மாக் மதுபான கடையின் முன்பக்கம் வாடகைக்கு விடப்படும் என்ற வாசகம் எழுதிவிட ஒட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதே கடையின் பின்பக்கம் புதிதாக ஷட்டர் பொருத்தப்பட்டு விறுவிறுப்பாக மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்த நிலையில் அதனை முடக்கும் விதமாக சில மதுபான கடைகள் செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசு பல்வேறு வகையில் செயல்தந்திரமா எடுத்து அதை எந்த அளவுக்கு டைவர்ஷன் கொடுக்க முடியும்னு நினைக்குது. ஆனால் அரசு இப்படி நினைக்குமானால் நீதிமன்றத்திற்குரிய நீதிபதிகள்லாம் மிகச்சிறந்த மதியூகிகள் மறந்துடுறாங்க. ஏன்னா அரசுக்கே சிறந்த அறிவுரை கொடுக்கக்கூடியது ஒரு நீதிமன்றங்கிறது வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் கொடுக்கின்ற அந்த உத்தரவுகளை எவ்வாறெல்லாம் திசை திருப்ப முடியும்னு சொல்லிட்டு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் சட்டம் படித்தவர்களையும் சரி நீதிபதிகளையும் சரி கோபம்தான் செய்யும். நெடுஞ்சாலையோரங்களில் மதுபான கடைகள் செயல்படுவதால் விபத்துக்கள் அதிகம் நிகழ்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சாலை விபத்துகள் குறித்த சில புள்ளி விவரங்களை இப்போது பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 4,90,000 சாலை விபத்துகள் நிகழ்ந்தன. இதில் 24,655 விபத்துகள் குடிபோதையில் நிகழ்ந்தவை. இதேபோல் நாட்டிலேயே அதிக சாலை விபத்துகள் நிகழும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. இதில் பெரும்பாலானவை குடிபோதையில் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு 60,409 சாலை விபத்துகள் நிகழ்ந்ததில் 12,784 பேர் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டில் 60,794 விபத்துகளும் அதனால் 13,746 உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. 2010ஆம் ஆண்டு மொத்தம் 64,996 விபத்துகள் நிகழ்ந்ததில் 15,409 பேர் உயிரிழந்தனர். இதேபோல் 2011ஆம் ஆண்டில் 65,873 விபத்துகளும் 15,422 மரணங்களும் ஏற்பட்டன. 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 51,474 விபத்துகளும் அதனால் 12,288 உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இந்த விபத்துகளில் பெரும்பாலானவை குடிபோதையில் இருந்த ஓட்டுநர்களால் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையோரங்களில் 504 மதுபான கடைகள் இயங்கி வந்தன. இதில் இதுவரை 75 கடைகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அடுத்து 335 கடைகளை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்ற இடம் தேடப்பட்டு வருகிறது.
நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவது குறித்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்ன கருதுகிறார்கள்? இதோ சிலரின் கருத்துக்களை பார்க்கலாம். டிரைவருங்கெல்லாம் இப்போ இருக்கு வச்சு தானே அந்த இடத்துக்கு போய் அங்கே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. உள்ளே இருந்தால் அது பிரச்சனை கிடையாது, யாரும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலுமாக வயசா நல்லா இருக்கும். இருக்க இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தான் தள்ளி அந்த மதுக்கடை வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இதனால ஒரு 10% குறையும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இது மிக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த 10 கடையை எடுத்ததுனால வந்து குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு சொன்னால் அது வந்து சாத்தியம் இல்லை. இருந்தாலும் என்னன்னா முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுத்ததுனால வந்து அந்தந்த இடத்துல, அதாவது அந்த டாஸ்மார்க் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த விபத்துகள் வந்து தடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம வந்து உண்மையாலுமே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ரோட்டு ஓரத்தை ஒயின் ஷாப் எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து நல்லது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்த கடைகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு அந்த விபத்துகள்லாம் குறையும். அதாவது நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறவங்க இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால யாரும் அதிகம் போக மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. தமிழகத்தில் நெடுஞ்சாலையோரங்களில் மூடப்பட்ட மதுக்கடைகளை அந்தந்த ஊர்களிலேயே மீண்டும் திறக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெடுஞ்சாலைகளில் மூடப்பட்ட கடைகள் மூடப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்றும் அவற்றை அருகேயுள்ள ஊர்களில் மீண்டும் திறக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவ்வாறு வேறு இடங்களில் மதுக்கடைகளை திறக்க முயன்றால் அதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பல இடங்களில் மதுக்கடைகளின் பெயர் பலகைகளை மட்டும் அகற்றிவிட்டு அதிகாரிகள் தொடர்ந்து மது விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் தமிழகத்தில்தான் அதிகம் நிகழ்வதாகவும் இதற்கு நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள மதுக்கடைகள் தான் காரணம் என்பதால் அவற்றை மூடக்கோரி வழக்கு தொடரப்பட்டது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நெடுஞ்சாலை ஓரங்களில் செயல்பட்ட மதுபான கடைகளை மூடும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. நெடுஞ்சாலையோர மதுபான கடைகளை மூடக்கோரி நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் கே பாலுவுடன் நமது செய்தியாளர் சுப்பையா மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்ந்து வரும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவரும் பாமக வழக்கறிஞருமான கே பாலு இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். நீங்க நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவு பிறப்பிச்சிருந்தது? அதாவது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகள், மது அருந்தும் பார் உள்ளிட்ட கடைகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக அகற்ற வேண்டும் என்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள இந்த மதுபான கடையில் அகற்றுறதுனால விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேசிய நெடுஞ்சாலை வாகனத்தில் செல்லுபவர்கள், வாகனம் ஓட்டுபவர்கள், அவர்கள் ஒரு கடையை பார்த்த உடனே சரி மது அருந்துவோம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உந்துதல் ஏற்படுகிறது. அவர்கள் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் கன நேரத்தில் நடக்கக்கூடிய விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை மாற்றி பொதுமக்கள் செல்லாத இடத்தில் தனியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வைப்பதன் மூலமாக அவர்கள் மது அருந்தும் எண்ணத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசு கூட சொல்லியிருக்கு 75 கடைகளை இடமாற்றம் செஞ்சிருக்கோம், மற்ற கடைகளுக்கான இடங்களை தேடி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கடைகள் இடமாற்றம் மூலமா சில பகுதியில் வந்து கிராமப்புறங்களில் வந்து இந்த கடைகளை வந்து எங்கள் ஊர் பகுதிக்குள்ள வைக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யலாம்? அதாவது இன்று காலையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வழக்கு தாக்கல் செய்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் கூட மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதை அந்த இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மக்களை சமரசம் செய்து இன்னும் 2 வார காலங்கள் நாங்கள் இந்த இடத்தில் கடை நடத்தியாக வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்று மக்களிடம் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் மூலமாக இவர்கள் இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்துவதன் மூலம் அங்கு பள்ளி, கல்லூரி, கோயில், வீடு உள்ள இது போன்ற குடியிருப்புகள் இல்லாத பகுதிகளில் வைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மதுபான கடைகளை பொறுத்தவரை, அதாவது அரசு நடத்துகின்ற டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரை இந்த கடைகளை வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட சில இடங்களில் தவிர்த்து மற்ற இடங்கள் அமைக்க வேண்டும் என்றும் விதிமுறை உள்ளது. அதனையும் அரசு அதிகாரி பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் எர்னஸ்ட் ராஜாவுடன் வி எம் சுப்பையா.